problem we'll see find L inverse using L inverse of s square by s square plus a square into s square plus b square அப்படின்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி L inverse of s by s square plus a square the whole square. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து யூஸிங் கன்வல்யூஷன் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா first we are taking the first question. This is the second one. So we are taking the question now. L inverse of s square by s square plus a square into s square plus b square equal to. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து டூவாக ஸ்ப்ளிட் பண்ணணும். எல்லா ப்ராப்ளத்துக்குமே கன்வல்யூஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கன்வல்யூஷன் தியரத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஸ்டார் போடுறது, நிறைய பேர் இந்த ஸ்டார் போட மாட்டாங்க. எல் இன்வர்ஸ் ஆஃப் செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது எல் இன்வர்ஸ் ஃபார்முலா. நியூமரேட்டரில் எஸ் வந்திருக்கிறதுனால காஸ் ஏடி அப்படின்னு வந்துடும். ஸ்டார் போட்டு இங்கே எஸ் வந்திருக்கிறதுனால காஸ் பிடி அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்டாருக்கு டெஃபினிஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்டெக்ரல் 0 to t ஸ்டாருக்கு லெஃப்ட் இருக்கிற பிளேஸில் டி இருக்கிற இடத்துல யூ காஸ் ஏயூ அப்படின்னு வந்துடும். ஸ்டாருக்கு ரைட் சைடு வந்து காஸ் பி இன்ட்டு டி மைனஸ் யூ இன்ட்டு டியூ அப்படின்னு வந்துடும். சரி, நம்ம இதை இன்டகிரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஸோ இது வந்து 0 to t காஸ் ஏஇயூ இன்ட்டு காஸ் பிடி மைனஸ் பியூ இன்ட்டு டியூ அப்படின்னு வரும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இதை தனியாக இன்டகிரேட் பண்ணுவாங்க, இதை தனியாக இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் எழுதுவாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ காஸ் ரெண்டு ட்ரிக்னாமெட்ரி ப்ராடக்டில் வந்துச்சுன்னா we cannot integrate directly. So we can go some other way or we can apply the some other formula. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ் ரெண்டு ப்ராடக்டில் இருக்கிறனால ஸோ காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிற போது we have one formula. ஸோ காஸ் ஏ காஸ் பி equal to ஸோ காஸ் ஏ காஸ் பி equal to 1/2 into 1/2 into cos of a plus b plus cos of a minus b அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் பார்த்துக்குங்க. ஸோ காஸ் ப்ராடக்டாக இருக்கக்கூடியது அடிஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதே மாதிரி காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி வந்துச்சுன்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு போடலாம். சைன் ஏ காஸ் பி வந்துச்சு அப்படின்னா சைன் ஏ காஸ் பி வரும்போது 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கேபிட்டல் ஏ மாதிரி, இது கேபிட்டல் பி மாதிரி. ஸோ இது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டெக்ரல் 0 to t 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ ஏயூ ப்ளஸ் பிடி மைனஸ் பியூ அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏயூ மைனஸ் பிடி ப்ளஸ் பியூ அப்படின்னு வந்துடும் இன்ட்ரு டியூ. தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 0 to t இது எப்படி எழுதலாம் பாருங்கள், காஸ் இதில் வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்ரு யூ ப்ளஸ் பிடி அப்படின்னு நம்ம யூ டேமை கம்பைன் பண்ணுறோம். காஸ் ஆஃப் அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி இன்ட்ரு யூ மைனஸ் பிடி. ஸோ யூ டேமை கம்பைன் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ இதிலேருந்து இதை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 இன்ட்ரு அவ்வளோதான். ஸோ எங்கள் சார் இதே இன்டகிரேட் பண்ணலாமே, இதை இன்டகிரேட் பண்ண முடியும்னா ஸோ இங்கே காஸ் வந்து ப்ராடக்டில் இருந்துச்சு, பட் இங்கே ப்ளஸில் வந்துச்சு, அதனால் இன்டகிரேட் பண்ணலாம். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இன்ட்ரு யூ ப்ளஸ் பிடி டிவைடட் பை யூக்கு கோஎஃபிஷியன்ட் ஏ மைனஸ் பி ப்ளஸ் அதே மாதிரி இங்கே காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்ரு யூ மைனஸ் பிடி டிவைடட் பை யூக்கு கோஎஃபிஷியன்ட் ஏ ப்ளஸ் பி லிமிட் 0 to t. ஸோ இனி இதை வந்து ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை த லோவர் லிமிட். ஸோ முதல்ல டி இருக்கிற இடத்துல யூ இருக்கிற இடத்துல டி அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்ரு
1/2 into first apply the upper limit u இருக்க இடத்துல இந்த t போட்டிங்கன்னா sin of a minus b into t plus bt divided by a minus b plus என்ன கிடைக்கும் sin of a plus b into t minus bt divided by a plus b அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ மைனஸ் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா u இருக்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா sin bt by a minus b யூக்கு 0 போட்டால் இது மொத்தமாக என்ன ஆயிரும் அப்படின்னா இது இவ்வளோ போயிடும் ப்ளஸ் bt மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் sin of minus bt divided by a plus b அப்படின்னு கிடைச்சோம். that is equal to 1/2 into இந்த btயும் இதுவும் கேன்சல் ஆயிரும் sin at by a minus b இதில் இந்த bt minus bt கேன்சல் ஆகி ப்ளஸ் sin at by a plus bன்னு கிடைக்கும். ஸோ அப்புறம் இந்த மைனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin bt by a minus b sin of minus theta minus sin theta minus sin bt by a plus b அப்படின்னு கிடைக்கும். So that is equal to 1/2 into sin at by a minus b plus sin at divided by a plus b minus already multiply பண்ணுங்க sin bt by a minus b plus sin bt by a plus b. So just take the LCM and simplify, so you will get the required answer. Very simple. Find L inverse using convolution அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் ஈஸியாக, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது.